சொர்க்க போகத்தில் மூழ்கியவர் கர்மத்தின் பயன் பிறவியென பலவகை கர்மம் செய்து செல்வபோகம் பெறுவாரே. ஹரியோம். இந்த பாடலிலும் கர்ம யோகத்தின்படி வாழாது சுக போகத்தின்படி வாழ்பவர்களை பற்றிதான் கூறுகின்றார் கிருஷ்ணர். தான் செய்த நல்ல கர்மங்களின் பயனாக விளைகின்ற சுக போகங்களில் திளைத்தவர்கள் இறந்த பின் சொர்க்கம்தான் மேலானது, சொர்க்கத்தை காட்டிலும் மேலானது எதுவும் இல்லை என்கின்ற எண்ணத்தினால் வாழும் பொழுது புலனின்பம், வாழ்ந்த பிறகு சொர்க்கத்திலும் புலனின்பம், இதுதான் வாழ்க்கையே என்று எண்ணிக்கொண்டு இந்த கர்மங்களின் பயனாக பிறவி கிடைக்கும் பொழுது அந்த பிறவியிலும் நற்காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து சுகபோகங்களை அனுபவிப்பதும் சொர்க்கத்தில் சென்று சுகத்தை அனுபவிப்பதுமாக புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று இவர்கள் வாழ்க்கை பிறவி சுழலை விட்டு வெளி வர முடியாத அளவில் பந்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். ஒருவேளை இவர்கள் சுக போகத்திலிருந்து விடுபட்டு கர்ம யோகத்தின்படி வாழ வேண்டும் என்று எண்ணினாலும் கூட இவர்களால் சுக போகத்திலிருந்து விடுபட்டு அவ்வளவு எளிதாக கர்ம யோகத்தை பின்பற்ற முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களின் வாசனை பலமாக இருக்கின்ற காரணத்தினால். வாசனை பலம் என்றால் என்ன எனும் கேள்விக்கு ஒரு உதாரணம் பார்த்தால் சுலபமாக புரியும். நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்துகின்ற ஊதுபத்தி பாக்கெட்களில் இருந்து ஊதுபத்திகளை எல்லாம் எடுத்து விட்டாலும் அந்த பாக்கெட்டில் ஊதுபத்தியின் மனம் வீசும். ஆம், ஊதுபத்திகள் இருக்கும் பொழுது தன்னில் இருக்கின்ற வாசனைகளை விட்டு விட்டு செல்கிறது. அதுபோலத்தான் மனிதன் ஒரு சுகத்தை அனுபவிக்கும் பொழுது அதனால் அவன் மனதில் எழுகின்ற வாசனையானது மீண்டும் பிறவிக்கு காரணமாக அமைகிறது. மீண்டும் அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஆக ஒரு சுகபோகமானது மீண்டும் மீண்டும் சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து அவனை அந்த பந்தத்தில் கட்டி போட்டு விடுகிறது. அதனால்தான் விடுபட வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அவனால் விடுபட முடியவில்லை. இதற்கு என்ன வழி என்றால் சத்சங்கத்தின் மூலமாகத்தான் மீண்டும் மீண்டும் சொர்க்கத்தை காட்டிலும் மேலானது ஒன்று உண்டு என்பதை தெரிந்து கொண்டால் இவனால் விடுபட முடியும். இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் புலன் இன்பங்களிலேயே இவன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்கின்றான். அதுதான் இவனுக்கு விதிக்கப்பட்ட விதியாகி விடுகிறது. ஹரியோம்.